அப்பாவை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது? உண்மையிலேயே அப்பாவை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லைதான். ஏன் அப்படின்னா, அம்மா 10 மாசம் சுமந்து பெக்குறாங்க. அப்பா அந்த மாதிரி கிடையாது. அம்மா பால் கொடுத்து, தாளாட்டி, சீராட்டி ரொம்பலாம் ரிஸ்க் இருக்குதான். அந்த மாதிரி அப்பா இல்லைல்ல. ஓட ஒடியார பார்க்க கொள்ள இந்த மாதிரி எப்படின்னா, நாம ஒருத்தவங்களை நேசிக்கிறதுக்கோ, நாம ஒருத்தவங்க மேல அன்பு செய்யறதுக்கோ, நாம ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கோ நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டியதா நாம நம்மளேக்கு ஒரு வரையறை போட்டு வச்சிருக்கோம்ல. அப்போ அந்த வரையறைகளை நாம எப்ப நம்புறோம் அப்படின்னா, அதை வெளிக்காட்டும் போதுதான் நம்ப முடியும். நான் உன் மேல அன்பு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத நாம எப்படி அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அன்பு வச்சிருக்கேன்னு எப்படி தெரியும்? அப்ப எதையாவது செய்யணும்ல, எதையாவது செய்யணும், காமிக்கணும், நிரூபிக்கணும். அம்மா மாதிரி 10 மாசம் சுமந்து ஊசி போட்டு மாத்திரை தின்னு பெட்டி கட்டி இது குழந்தைய ஆட்டி பால் கொடுத்து அப்படி இப்படி எதுவுமே பண்ணாம அப்பா மேல அன்பு வந்துடும் அன்பு வந்துடும் அப்படின்னா எப்படி அப்பா மேல அன்பு வரும்? எப்படி அப்பாவை அப்பா நம்ம மேல அன்பா தான் இருக்காரு, அப்பா நமக்கு அன்பு செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எப்படி அப்பாவை நம்புறது? உண்மையிலேயே அப்பாக்களுக்கு அழுவாவதுக்கு அட்லீஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும்? அப்பாவுக்கு அழுவுறதுக்காவது தெரிஞ்சிருக்கணும்ல, அழ தெரிஞ்சிருக்கணும்ல. அப்பாக்களுக்கு அழ கூட தெரியாதே. அப்புறம் எந்த வகையில நாம அப்பாக்களை நம்புறது? நம்ம மேல அன்பு வச்சிருந்தாங்க. உண்மையிலே அப்பாக்கள் போல சாபங்கள் நிறைந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. மனம் விட்டு பேச முடியாம, மனம் விட்டு அழ முடியாம, மனம் விட்டு சிரிக்க கூட முடியாம ஒரு கட்டத்துக்கு பிறகு போல வயசாயிடுச்சு என்ன உனக்கு வயசை கொண்டாந்து வாழ்க்கையோடு ஒப்பிடுகிறது எல்லா இடங்களுக்கும் பொருந்தாது இல்லையா? எங்கேயாவது பொருந்தும், எல்லா இடத்துலையும் பொருந்தி தோலுக்கு மேல வளர்ந்துட்டான் அப்படி இப்படி. அப்பாக்களை நம்ம அளவிடுறதோட அந்த ஸ்கேல் ரொம்ப தப்பா இருக்கும். நாம் அவங்கள புரிஞ்சுக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மெனக்கட்டுறது இல்லை. அவங்க தான் நம்ம கிட்ட அன்பை கூட கோபமா தானே செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நாம அவங்கள ஒரு தூரத்திலேயே வச்சு பேலன்ஸ் பண்றதுனால அப்பாக்களை பத்தி நமக்கு முழுசுமே தெரியாம போயிடுறோம். அப்பாக்கள் பேசப்படாதவர்கள், அப்பாக்கள் கவிதையாக்கப்படாதவர்கள், அப்பாக்கள் படமாக்கப்படாதவர்கள், அப்பாக்கள் பேச தவறிய ஒரு பொக்கிஷம் அது. அது எல்லாமே ஜென்ரலா நம்மளே சொல்லுவோம் எதுவுமே இருக்கும்போது தெரியாதியா அப்படிங்கறது நம்ம சொல்லுவோம் அவ்வளவுதான். ஓகே, அது அம்மாக்களை விட அப்பாக்கள் மேல கீழன்னு சொல்ல வரல. ஆனாலும் அம்மாக்களை விட அப்பாக்களினுடைய அர்ப்பணிப்பு கூடுதலா தான் இருக்கும். எங்க அது கூடுதலா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாம போயிடுதுன்னா அப்பாக்கள் அதை வெளிக்காட்டுறது இல்லை. அம்மாக்கள் வீட்டு வேலை செய்யறத நம்ம பார்ப்போம், குழந்தைகளை பராமரிக்கிறத நம்ம பார்ப்போம். அதனால அம்மாக்கள் மேல நமக்கு கவித்துவமான அன்பும் மரியாதையும் காதலும் அதிகமா வந்துடும். அப்பாக்கள் அப்படி கிடையாது இல்லை. அவங்க கரடு முரடா வேலைக்கு போயிட்டு அங்க அவங்களுடைய சூழல் என்னவா இருக்கும், என்ன ஏதுன்னு தெரியாது, அவ்வளவு பேருக்கு பதில் சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்கள பார்க்கும்போது நமக்கு பயமா தான். அன்பு செய்ய முடியாதுல்ல அவங்களால. அந்த சூழல்ல இருந்து அவங்க இங்க மாறுறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம். அதுக்குள்ள நம்ம தூங்கிடுவோம். அவங்க ரிலாக்ஸ் ஆகும் போது நம்ம தூங்கிடுவோம். அதனால அப்பாக்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உரையாடல் ரொம்ப குறைவாகவும், அப்பாக்களை நாம பார்க்கிற நேரமே ரொம்ப குறைவாகவும் இருக்கிறதுனாலதான் அப்பாக்கள் பகிரங்கமாகவும் அம்மாக்கள் பாசமாகவும் தெரிகிற மாதிரியான ஒரு பிம்பத்தை இந்த சுற்றுச்சூழல் நமக்கு உருவாக்கி வச்சிருக்கு. நான் கூட எழுதியிருப்பேன் ஒரு கவிதை கிடையாது, அது தோணுனதுதான். முடிக்கப்படாத கவிதை அம்மா, எழுதப்படாத கவிதை அப்பா அப்படின்னு. அம்மாவை பத்தி எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, அதுக்கு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு. ஆனா அப்பாக்களை பத்தி எழுதவே இல்லை அப்படிங்கிறத யாருமே யோசிக்கவே இல்லை. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதுனது. முடிக்கப்படாத கவிதை அம்மா, எழுதப்படாத கவிதை அப்பா அப்படின்னு.